ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் கதைகள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப ட்ரெடிஷ்னல் ரெசிபி கொங்கு நாட்டுக்கோழி வெள்ளை பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். இதுக்கு நம்ம மசாலா அரைச்சி தான் செய்வோம். ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, 10 to 15. வேறு ரெடிமேட் மசாலா எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். சின்ன வெங்காயம், ஒரு 10 பல்லு பூண்டு, இஞ்சி பொடிசாக கொஞ்சம் அறுக்குங்க, பச்சை மிளகாய் ஒரு 4. நம்ம இன்றைக்கி 1/2 கிலோ அரிசியில் செய்ய போகிறோங்க. அப்புறம் லவங்கப்பட்டை ஒரு 2 எடுத்துக்குங்க, கல்பாசி கொஞ்சம் எடுத்துக்குங்க, ஸ்டாரு, லவங்கம் எல்லாம் போட்டு எல்லா மசாலையும் இப்போ ஆட் பண்ணிப்போம். போட்டு நம்ம இதை அரைச்சி தாங்க செய்ய போகிறோம். சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க, 1/2 kg கரெக்டாக இருக்கும். தயிர் ஒரு 100 கிராம் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு மிக்சியில் நம்ம அரைச்சி ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணுவோம். நம்ம இந்த மசாலா தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஒயிட் பிரியாணிக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்குறது இந்த மசாலா தாங்க. கொங்கு நாட்டுக்கு ஸ்பெஷலே அந்த பிரியாணி, ஒயிட் பிரியாணிக்கு இதுதான் நல்லாயிருக்கும். மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிப்போம். பொதுவாக இந்த ரெசிபி வந்து மட்டனில் செய்யலாம், நாட்டுக்கோழியில் செய்யலாம். பிராய்லர் யூஸ் பண்ணாதீங்க, டேஸ்ட் இருக்காது. நான் மட்டன் வாங்க முடியலாம், நீங்கள் நாட்டுக்கோழியில் செய்யுங்க, சூப்பராக இருக்கும். சிக்கனை நான் வாங்கியிருக்கேன், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுப்போம். நம்ம கோவை பெஸ்லாம் அந்த சைட்லாம் இந்த கொங்கு பிரியாணி ரொம்ப ஃபேமஸுங்க. கல்யாணம் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் இந்த பிரியாணி, ஒயிட் பிரியாணி செய்வாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒயிட் பிரியாணி. சாஃப்ட்வேர்களுக்கு தெரியும், இதுக்கு நீங்கள் பார்க்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். இன்க்ரீடியன்ட் ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சிட்டேன். ஆனியன், புதினா, கொத்தமல்லி, நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்ச மசாலா இருக்குது, தேவையான அளவு ஆயில், தக்காளி ஒன்று போதுங்க, மற்ற பிரியாணி மாதிரி இல்லை, ஒன்று போதும். மசாலா ரெடியாக இருக்குது. அரிசி ஆல்ரெடி ஊற வச்சுட்டுங்க. இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு நான் வந்து 2 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன், 2 டம்ளர். ஸோ 1க்கு 1.5 கணக்கு தான் நான் எப்பவுமே வைப்பேன் பாஸ்மதிக்கு. ஸோ 2க்கு நான் 3 கிளாஸ் தண்ணி வச்சுப்பேன். பேன் வச்சுட்டோம். பேன் ஹீட் ஆனதும் நம்ம ஆயில் ஆட் பண்ணிப்போம். ஆயில் பொதுவாக நீங்கள் 1 லிட்டர் 1 கிலோ அரிசி போட்டிங்கன்னா 200 ml ஆயில் போடுவோம், கரெக்டாக இருக்குங்க. நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ தான் எடுத்துருக்கேன், 100 ml ஆயில் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதான் ரேஷியோ. பட்டை, லவங்கம் எல்லாத்தையும் போட்டு எண்ணெய் கொஞ்சம் போட்டுக்குங்க. போட்டு லைட்டாக கலரி விடுங்க. நம்ம அதிலே மசாலையே போட்டு அரைச்சிருப்போம். இப்போ செய்ய சொல்ல அந்த இலையெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுப்போம் எண்ணெயில். நீங்கள் 1/2 கிலோ அரிசி செய்ய சொல்ல 100 ml ஆயிலும் உங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ரொம்ப அதிகமாக இருக்காது, கம்மியாக இருக்கும், அதாவது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி ஆனியன் கட் பண்ணிச்சிருக்கோம். 1/2 கிலோக்கு ஒரு 2 மீடியம் சைஸ் ஆனியன் போதும். பச்சை மிளகாய் ஏதோ ஒரு 3 போட்டிருக்கேன். நம்ம ரெடிமேட் பேஸ் மசாலா, ரெட் சில்லி பவுடர் எதுவும் இதை ஆட் பண்ண மாட்டோம். இந்த பிரியாணி ஒயிட்டாக தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். பச்சை மிளகாய் பேஸ்ட் ஆன் பச்சை மிளகாய் போட்டு தான் இந்த காரம் கொடுக்குறது இருக்குது. ஸோ பச்சை மிளகாய் இதில் ஒரு 3 போட்டுக்குங்க. நல்லா ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆகணுங்க அதில் எண்ணெயில். ஆனியன் ரொம்ப திஞ்சிடக்கூடாது, திஞ்சாலும் ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லா இருக்காது. அந்த திஞ்சி போன வாசனை வரும். ஸோ நல்லா பொன்னிறமாக வதக்கிங்க ஆனியனை. நல்லா வதங்கணும் ஆனியன். அது ரொம்ப தீய விட்டக்கூடாது. நீங்கள் ரொம்ப வதக்கினாலும் தீஞ்சு போயிடும், அப்புறம் ஃப்ளேவர் நல்லா ஃப்ளேவர் கொடுக்காது. நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகனே நம்ம ஆட் பண்ணிப்போம் நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிப்போம். நான் சால்ட் எப்பவுமே கொஞ்சமாக ஆட் பண்ணிப்பேன். பொதுவாக நீங்கள் ஆனியன் வதங்க சொல்லி சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும், அது கலர் சேஞ்ச் ஆகும் நம்ம உப்பு ஆட் பண்ண சொல்ல. பார்த்தீங்களா, நல்லா வதங்கிச்சு. பச்சை மிளகாய், ஆனியன்லாம் ஆனியன் இப்போ கலர் வதங்கிடுச்சு. நல்லா இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இன்னும் வதக்குனா அது தீஞ்சு போயிடும், அந்த ஃப்ளேவர் எடுத்துடும் நம்ம ரெசிபியே. ஆனியன் வதக்கிட்டோமா. இப்போ நம்ம அதில் சிக்கன் நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், சிக்கன் போட்டுப்போம். நம்ம நாட்டுக்கோழி தான் எடுத்திருக்கேன்.
கொங்கு பிரியாணி ரொம்ப ட்ரெடிஷ்னல் பிரியாணி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஒன்று மட்டன் செய்யலாம், இல்லை நாட்டுக்கோழியில் கொடுத்துருக்கேன். பிராய்லர் அந்தளவுக்கு நமக்கு டேஸ்ட்டு கொடுக்காது. இது நல்லா சிக்கன் அந்த ஆனியன்லாம் எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க, மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். ஓகேவா? லைட்டாக ஆயிலே சிக்கன் கொஞ்சம் குக் ஆகட்டும். லைட்டாக மூடி விடுவோம், சிக்கன் கொஞ்சம் குக் ஆகட்டும். சிக்கன் நல்லா ஆயிலே குக் ஆகுது பார்த்தீங்களா? இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிப்போம். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் ஆல்ரெடி. இந்த பேஸ்ட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, சரிங்களா, பட்டை, லவங்கம், வண்டமன், கல்பாசி எல்லாம் போட்டு பச்சை மிளகாய் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். இதான் இந்த மசாலா தான் இந்த ரெசிபியோட ஹைலைட்டு. எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். அப்புறமா தண்ணி ஊற்றி சொல்லி இதில் தண்ணி அரைச்சி ஊற்றிக்கலாம். இந்த மசாலா தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியோட இது மசாலாவே தான். நல்லா மசாலாவில் ஆகட்டும், சிக்கன் குக் ஆகும். சூப்பராக இருக்குங்க நாட்டுக்கோழியில் செய்ய சொல்ல. மட்டன், நாட்டுக்கோழி ரெண்டுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் பிராய்லரை விட இந்த ரெசிபி ஒன் டைம் நீங்கள் ட்ரை பண்ணினா கண்டிப்பாக அடிக்கடி உங்கள் வீட்டில் அந்த ரெசிபி செய்வீங்க. மசாலா நல்லா குக் ஆகிட்டு இருக்குங்க. இப்போ அந்த தக்காளி வச்சுருக்கோம்ல, தக்காளி ஆட் பண்ணிப்போம். தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு தக்காளி போதுங்க இந்த ரெசிபிக்கு, நிறைய தக்காளி தேவையில்லை. அப்புறமா லெமன் ஜூஸ் வச்சுருக்கோம், புளிப்புக்கு லெமன் ஜூஸ் நம்ம ஆட் பண்ணிப்போம். சரியா? மிளகாத்தூள், நம்ம சில்லி பவுடர் எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம் இந்த பிரியாணிக்கு. இந்த கொங்கு பிரியாணி ஒயிட் கலர் தான் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு போட்ட இந்த பச்சை மிளகா இதெல்லாம் தான் மசாலா இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொங்கு பிரியாணி. ட்ரை பண்ணவங்களுக்கு தெரியும். இதுக்கு நீங்கள் கொங்கு பிரியாணி ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இதுதான் இன்க்ரீடியன்ஸ், வேறு எதுவும் இல்லை. இப்போ நாளைக்கு நம்ம புதினா கொத்தமல்லி வச்சுருக்கோம், அதை போட்டுப்போம். சரியா? நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போங்க. காரம் கரெக்டாக இருக்கும். அது பச்சை மிளகாய் போட்டிருக்கோம்ல. கொங்கு பிரியாணியில் எக்ஸ்ட்ரா சிக்கன் மசாலா எந்த மசாலாவும் ஆட் பண்ண மாட்டாங்க. ஆல்ரெடி மசாலா அரைச்சிட்டோம், அதுவே நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஒன்லி பச்சை மிளகாய் தான் காரத்துக்கு, வேறு எதுவும் ஸ்பைசஸ் தான் ஆட் பண்ண மாட்டோம். ஸ்பைசஸ்லாம் லெமன் ஜூஸ் எடுத்துக்கேன், ஆட் பண்ணிப்போம். நல்லா மசாலா சிக்கன் வெந்துட்டுருக்கு பார்த்தீங்களா? நம்ம போட தக்காளி எல்லாம் மசாலா ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் நல்லா பாதி வெந்ததும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி அரிசி வச்சுருவோம். தண்ணி ஆட் பண்ணிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். கொதிச்சதும் தண்ணி ஆட் பண்ணிட்டோம், பிரியாணிக்கு தேவையான தண்ணி. இப்போ டேஸ்ட் பண்ணிப்போம். கொதிச்சதும் அரிசி ஆட் பண்ணிப்போம். காரெல்லாம் கரெக்டாக இருக்குது. உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக ஃப்ரெண்ட்ஸ். சால்ட் மட்டும் ஆட் பண்ணிப்போம். மூடி வச்சுருவோம். நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா பாயில் ஆனதும் அரிசி போடலாம். சரியா?
சிக்கன் சூப்பராக பாதி இருந்துச்சுங்க. நல்லா இதுவாக பார்த்தீங்களா, சூப்பராக ஆகிடும். அரிசி ஆட் பண்ணிட்டோம், மூடி வச்சுருவோம். உப்பு பார்த்துக்குங்க, இப்போ கரெக்டான டைம் தான். இப்போ ரெடி பார்த்துக்கலாம். எப்பயுமே பிரியாணி மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்குங்க. ஏன்னா ரைஸ் போட்டுருக்கல, ஒரு கல் தூக்கல தான் போகணும். கரெக்டாக காரெல்லாம் மூடி வச்சுருவோம். இந்த மாதிரி பண்ண சொல்ல தம்மில் எப்படி பண்ணோன்னா, ஒரு தோசை கல் வச்சு நம்ம அதை தம் பண்ணிக்கலாம். சரியா? அரிசி நல்லா குக் ஆகிட்டு இருக்குங்க. ஒரு 80% வந்து தான் நம்ம தம் கட்டிடலாம். நீங்கள் தம் கட்ட சொல்ல என்ன ஆகும்னா, அந்த தண்ணியும் அரிசியும் ஒரே லெவலில் வர சொல்ல நம்ம தம் கட்டிடுவோம். சரிங்களா? அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க எடுத்து. தம் கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு தோசைக்கல்லை வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ண சொல்ல முன்னாடியே நீங்கள் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சிடலாம். தோசைக்கல்லை நல்லா சூடாக இருக்கணும், அது அப்போ தான் நமக்கு ஈஸியாக தம் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி எடுத்து வச்சிட்டேன். பேன் ஹீட்டாக தான் இருக்குது தோசைக்கல். இப்போ தோசைக்கல்லை வச்சுட்டு அது மேலே நம்மளுடைய பிரியாணி பாத்திரத்தை எடுத்து வச்சுருவோம். சரிங்களா? ஒரு 15 மினிட்ஸ் போதும் தம் கட்டுறதுக்கு. ஒரு 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் ஹை ஃப்ளேமில் வைங்க, ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். பார்த்தா தெரியும். இப்போ கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் போட்டு தம் கட்டிக்கலாம். அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க அது தம் கட்ட சொல்ல. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், தம் கட்டிட்டோம். அந்த ஹோல்ஸில் இது ஒருக்காக வச்சுருக்கேன். ஒரு 15 மினிட்ஸ் தம் கட்டுங்க, சரியாயிடும். ஸோ பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும். கொங்கு நாட்டு வெள்ளை பிரியாணி பார்த்தா தெரியும், சூப்பராக வந்திருக்கு. நான் இன்னொரு டைம் மட்டனில் வந்து உங்களுக்கு சீரக சம்பாவில் இதே ரெசிபி செஞ்சு காட்டுறேங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் நிறைய சூப்பரான வீடியோலாம் இருக்குது, மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன் எதாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிரியாணி இந்த ரைஸ்லாம் எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்கு டீட்டான்ட்டு. நாட்டுக்கோழி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பச்சடி ஆல்ரெடி போட்டு வச்சுட்டோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலில் டெய்லி வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பை, see you ஃப்ரெண்ட்ஸ்.